இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் அன்பு பக்தர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லா இடத்துலையும் கேட்டால் நல்லா இருக்கணும் ஃபாதரை. நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும், உடல் நோய் இருந்தாலும், நல்லா இருக்கிற ஆண்டவரே அப்படிங்கிற பதில் மட்டும் நம்ம மகிழ்ச்சியாக சொல்கிறோம். நல்ல விஷயம். இன்று நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து இங்கே நடந்து வந்திருக்கீங்க இல்லையா? பழைய ஏற்பாடு முதல் புதிய ஏற்பாடு வரை பார்த்தோம் என்றால் நிறைய நபர்கள் நடந்து பல இடங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். இப்படியாக நம்முடைய பாவத்திற்கு கழுவாயாகவும் நம் பிள்ளைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் அவர்களுடைய நம்பிக்கையை புதுப்பிக்கும் வகையிலும் நாம் இன்று ஒரு புதிய முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றோம். அதற்காக உங்கள் அனைவரையும் நான் பாராட்டுகின்றேன். ஆக இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு விடக்கூடிய செய்தி நம்பிக்கை. ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர். அந்த நம்பிக்கையால் நாம் இவ்வுலகில் சாட்சிகளாக வாழ வேண்டும். அதனுடைய ஒரு வேண்டுகோள் அல்லது அதனுடைய வெளிப்பாடாக மன்னிப்பு அமைய வேண்டும் என்று ஆண்டவர் இன்று நம்மை அழைப்பு விடுக்கின்றார். நீங்களாம் இங்கேருந்து நடந்து வந்தீங்கல்ல, எல்லாம் டயர்டாக இருக்கீங்கல்ல? அது மாதிரி கேரளாவில் நான் படிக்கும் பொழுது அங்கே வருஷத்துக்கு வருஷம் நாங்கள் மலையாட்டூர்னு இருக்குது, புனித தோமையார் அங்கே கால் பதித்த இடம் இருக்குது. போயிருக்கீங்களா? கேரளாவில் மலையாட்டூர் போயிருக்கீங்களா? ஒரு சிலர் போயிருக்கிறாங்க. அங்கே தோமையாருடைய கால் பதித்த இடம் ஃப்ரீயாக இருந்துச்சு. இப்போ அதை யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு மலை மேலே கேட்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. அவ்வளோ நம்பிக்கை. அப்போ அந்த மலையில் நாங்கள் ஏறும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு, நாங்கள் அப்போல்லாம் இள வயது, அந்த மலையில் ஏறுறதுக்கு ரோடுலாம் கிடையாது. மழை அடித்து எல்லாம் கல்லுமா அங்கிட்டு இருந்துச்சு. அப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் ஏறிக்கிட்டு இருக்கோம். அந்த பக்கம் பார்த்தா வயசான ஒரு தாத்தா ஒரு சிமெண்ட் மூட்டையை தலையில் வச்சுக்கிட்டு தொடாமல் கின்னு நடந்து வரார். இந்த பக்கம் பார்த்தா வயசான பாட்டிகள் எல்லாம் பெரிய பாறாங்கல்ல பாவத்திற்கு பரிகாரமாக தூக்கி வச்சுட்டு கின்னு நடந்து மேலே போகிறாங்க. அப்போ அவங்க பார்க்கும் பொழுது எங்களுக்கு என்ன தெரிந்தது? நம்பிக்கையோடு அவர்கள் எடுக்கின்ற முயற்சியில் கண்டிப்பாக ஆண்டவர் துணை நிற்பார். அது ஒரு பக்கம். மறுபக்கம் பார்த்தா கீழிருந்து மலையாட்டூரில் மேலே வரைக்கும் போகும்போது பார்த்தோம்னா உண்டியல் இருக்கும். எல்லா இடத்துலையும் உண்டியல் இருக்கும் இல்லையா? முக்கியம். அங்கே உண்டியல் வச்சுருக்கிற அந்த இடத்துல நான் பார்த்த வியந்த காரியம் என்னவென்றால், எல்லா உண்டியல்லையும் காசு நிறைஞ்சு வழியுது. ஆனால் ஒரு ஆள் கூட அந்த உண்டியலிருந்து ஒரு பைசாவை கூட எடுக்கலை. இதுதான் நம்பிக்கையின் சாட்சி. ஆக அந்த கோயில் செல்லக்கூடியவர்கள் பாரமான கற்களை அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை ஒரு சிலர் சிலுவையை செஞ்சு அவங்களே தூக்கிட்டு போகிறாங்க பாவத்திற்கு பரிகாரமாக. அது உயரமான மலை. அங்கு சென்று திருப்பலியில் பங்கெடுத்து வருகிறார்கள். அதுபோல் நாமும் இன்று ஒரு சிறு முயற்சியை மேற்கொண்டு இதோ இந்த மலையில் குன்றில் இருக்கின்ற தோமையாரிடம் நம் வேண்டல்களை, நம்முடைய தேவைகளை, மன்றாட்டுக்களை சமர்ப்பித்து நம் குடும்பத்தை பாதுகாக்க ஆண்டவரிடம் அவருடைய பரிந்துரையால் மன்னிப்பு பெற்றுத்தர வந்திருக்கின்றோம். ஆக நேற்றைய வாசகம் இன்றைய வாசகத்தை பார்த்தோம் என்றால் பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகங்கள் அனைத்துமே இந்த தவக்காலத்தில் ஆண்டவர் மீது உறுதியான நம்பிக்கை வைத்து அவரை மட்டுமே நாம் பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றன. சிரியா நாட்டு அங்கிருந்த நாமான் தொழுநோயால் குணம் பெற வேண்டுமென்று அங்கிருந்த ஒரு அடிமை பெண் சொல்வதை கேட்டு போகும்போது அவருக்கு மனம் சங்கடமாக இருக்கிறது. பல எதிர்பார்ப்புகளுடன் அவர் சென்றபோது, நீர் போய் உம்மை கழுவும் என்று சொன்ன பொழுது, எங்கள் நாட்டிலலாம் நிறைய நதி இருக்குது, இங்கே யோர்தான் நதியில் போய் கழுவுறதா என்று சொன்னாலும் கீழ்ப்படிந்தார். அதனால் அவர் நோய் நீங்கிற்று. ஆக நேற்றையுடைய வசனம், இஸ்ராயல் நாட்டில் வாழும் கடவுளில் உண்மையான கடவுள் நம் ஆண்டவர் என்று வேற்று ஒரு மனிதர் அதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கிறார். அதுபோல இன்றும் நாம் பார்க்கின்றோம். தானியேல் அந்த புத்தகத்திலிருந்தும் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இப்போ நான் நம்பிக்கை என்றால் என்ன என்று கேட்டால், எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 11:1 சொல்கிறது, நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்ற மன உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. நாம் என்ன எதிர்நோக்கி இருக்கின்றோம்? என்ன கண்ணுக்கு புலப்படாதவை ஒன்றாக இருக்கின்றது. இந்த உலகில் வாழும் பொழுது ஆண்டவர் இயேசு சொன்னது போல இறுதி வரை மன உறுதியோடு நம்பிக்கையோடு இருப்பவரே மீட்கப் பெறுவர். ஆக இந்த உலகை விட்டு நாம் மறு உலகிற்கு செல்லும் பொழுது
ஆண்டவர் நமக்கு விண்ணகத்தை, நாம் வாழ்ந்த வாழ்க்கையின் அடிப்படையில் அவருடைய இரக்கத்தால் நமக்கு மேன்மையான அந்த வாழ்வை தருவார். அவருடைய வலது பக்கத்தில் அமரக்கூடிய அந்த வாய்ப்பை தருவார். அதற்காகத்தான் நாம் இந்த முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்கின்றோம். நம் பாவத்திற்கு கழுவாயாக, பரிகாரமாக, ஆண்டவரே நாங்கள் உம்மிடம் வரும்பொழுது, முன்னிலையில் தரிசனத்தை பெறும் பொழுது உமக்கு உகந்தவர்களாக, ஏற்புடையவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சி. ஒரு பறவையானது பான் ஸ்வாலோ என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை. இந்த பறவை ஒரு அதிசயமான பறவை. வேற்று கண்டங்களிலிருந்து நம்முடைய கண்டத்திற்கு குளிர்காலத்தை தவிர்ப்பதற்காக, ரொம்ப குளிராக இருக்கும் ஐரோப்பிய நாடுகளில், அதை தவிர்ப்பதற்காகவும் தன்னுடைய இனத்தை பெருக்குவதற்காகவும் பல்லாயிரம் மைல் தொலைவு அங்கிருந்து பறந்து வருகிறது. அப்போ இந்த பறவையை ஆராய்ச்சி செய்தவர்கள், ஆர்னித்தாலஜிஸ்ட், பறவை ஆராய்ச்சியாளர்கள், இந்த பறவை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது என்று அதை இன்னும் அதிகமாக ஆராய்ச்சி செய்கிறார்கள். இந்த பறவை எப்படி எங்கு போகுது வருதுன்னு. அதனால் அந்த பறவைக்கு பின்னால் கேமரா வைத்து எங்கெல்லாம் போகுது வருதுன்னு என்று ஆராய்ச்சி செய்கிறார்கள். அப்பொழுது அந்த பறவை வெகு தூரம் பறக்கிறது. பறப்பதற்கு முன்பு அந்த நாட்டிலிருந்து, எந்த நாட்டிலிருந்து பறக்கிறதோ அதனுடைய பீக் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த நுனியில், அந்த நாக்கோடு ஒட்டி இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பகுதியில் ஒரு சின்ன ட்விக், ஒரு சின்ன குச்சியை எடுத்துக்கிட்டு பறக்குது. பறந்து 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 எப்பொழுது அது களைப்பாகிறதோ அது அப்படியே கடல் மேல்தளத்திற்கு வந்து, நடுக்கடலெல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும், அந்த குச்சியை போட்டு இளைப்பாருது. அந்த உப்பு தண்ணியை பருகுது, கடல் நீரை பருகிறது. மீண்டும் அந்த குச்சியை எடுத்துக்கிட்டு நெடு பயணம் மேற்கொள்கிறது. இப்படியாக எப்பொழுதெல்லாம் அது உடல் சோர்வு உறுகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த குச்சியை பயன்படுத்தி அதை தண்ணீரை பருகி தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு நம் பகுதிகளுக்கு வந்து இங்கு வாழ்ந்து இனப்பெருக்கம் செய்து மீண்டும் தன் குட்டிகளுக்கு அதே பழக்கத்தை, எல்லாம் போகும்போது ஒரு குச்சி எடுத்துக்குங்க, எப்படி போகணும்னு சொல்லித்தாரேன் என்று அதன்படியே மீண்டும் தன் சொந்த நாட்டிற்கு பறந்து செல்கிறது. இதை பார்க்கும் பொழுது நீங்கள் பல இடத்துல பார்க்கலாம், யூடியூப்பில் இது இருக்குது. அன்பிற்கினியவர்களே, ஏன் இந்த ஒரு நிகழ்வை சொல்கிறேன் என்றால், இந்த பறவைக்கு நம்பிக்கை அந்த சிறிய குச்சியில், எப்படி என்றாலும் நான் அக்கறைக்கு செல்வேன், அங்கு சென்று என் இனத்தை பெருக்கி என்னுடைய குஞ்சுகளுக்கு அவற்றை சொல்லிக் கொடுத்து மீண்டும் இக்கரைக்கு கொண்டு வருவேன் என்ற நம்பிக்கை. இன்று இதே நம்பிக்கை நமக்கும் இருக்க வேண்டும். பறவைகளுக்கு இருக்கின்ற நம்பிக்கையை விட நமக்கு அதிகமாக கடவுள் படைப்பின் உச்சக்கட்டத்தில் நம்மை படைத்திருக்கின்றார். இந்த படைப்பிற்கெல்லாம் அரசராக நம்மை உருவாக்கியிருக்கிறார். ஆக நம்மை படைத்தவர் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு அவரில் பற்றி கொண்டு வாழ்வதற்கு இன்று அழைக்கப்பட்டுள்ளோம். அதனால்தான் சொன்னேன், எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 11 இறை வசனம் 1 சொல்கிறது, நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்ற மன உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கை செயலாக்கம் பெற வேண்டும். இந்த நம்பிக்கை எப்படி செயலாக்கம் பெற வேண்டும்? மீண்டும் பார்த்தோம் என்றால் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 5:6 இப்படியாக சொல்லப்பட்டுள்ளது. நாம் எப்படிப்பட்ட நம்பிக்கையாக கொண்டிருந்தாலும் அந்த நம்பிக்கை அன்பின் வழியாக வெளிப்படுத்த வேண்டும். என்கிட்ட நம்பிக்கை இருக்குன்னு சொன்னால் பத்தாது. இன்றைக்கி இங்கே நடந்து வந்திருக்கீங்கன்னா கடவுள் பவுலடிகளார் வழியாக நமக்கு ஒரு கேள்வியை எழுப்புகிறார். உங்களுடைய நம்பிக்கையின் நீள ஆழ உயரத்தை அளந்து பாருங்கள், யோசித்து பாருங்கள், கண்மூடி பாருங்கள். அதற்காகத்தான் இந்த தவக்காலம். இந்த தவக்காலத்தில் என் குடும்பத்தை சார்ந்த, என்னை சுற்றி வாழக்கூடிய இந்த மக்களின் நம்பிக்கை மேலோட்டமாக இருக்கிறதா அல்லது உண்மையான ஆழமான நம்பிக்கையாக இருக்கிறதா? அந்த நம்பிக்கையை ஆழப்படுத்துவதற்காகத்தான் இப்படிப்பட்ட முயற்சிகளை நாம் மேற்கொள்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆக நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கின்ற எல்லா நிகழ்வுகளும் இந்த நம்பிக்கையை, நாம் இந்த திருவழிபாட்டில் வரக்கூடிய ஈஸ்டர் காலங்களில் தேன் எப்படி சிறுக சிறுக சேமித்து அந்த தேன் கூடு வலிமை பெறுகிறதோ பெரிதாகிறதோ, அதுபோல திருச்சபை நம்மை நம்பிக்கையின் உற்சாகம் உள்ளவர்களாக, நம்பிக்கையில் வளரக்கூடியவர்களாக அழைப்பு விடுக்கிறது. ஆக நம்பிக்கை அன்பின் வழியாக செயல்பட வேண்டும். அந்த அன்பின் செயலாக்கம்தான் மன்னிப்பில் வெளிப்பட வேண்டும் என்று இன்று ஆண்டவர் இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார்.
ஆக நம்பிக்கை அன்பின் வழியாக செயல்பட வேண்டும். நம்பிக்கை கொண்டோன் பதற்றமடையான். நம்பிக்கையினால் நாம் நலம் அடைவோம் என்று இன்னும் நிறைய வாசகங்கள் நாம் கேட்டு கொண்டிருக்கின்றோம். ஆக முதலில் ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர். அந்த நம்பிக்கைக்குரியவரில் நான் அடைக்கலம் புகுவேன் என்றால் கண்டிப்பாக இந்த உலகில் எதுவுமே என்னை அசைக்க முடியாது. அப்பேற்பட்ட நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். இரண்டாவது, இந்த உலகில் நாம் நம்பிக்கை கொள்வதற்கு ஒரு சிலர் நமக்கு வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள். ஒரு இடத்திற்கு போவதற்கு நாம் என்ன கேட்குறோம்? அந்த ஊருக்கு போகணும், அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்டு செல்வது போல நாம் நம்முடைய வாழ்க்கையில் முன்னோக்கி நம்பிக்கையில் பயணிக்கத்தான் புனிதர்கள், நம்மோடு இருக்கக்கூடிய திருத்தந்தைகள் கொடுத்துள்ள அருள் உரைகள், விவிலியம், மேலும் நமக்கு என்னாலும் பரிந்துரைக்கக்கூடிய அன்னை மரியாள் என்று பல வழிகாட்டிகள் நமக்கு முன்னோடியாக முன் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால தான் இந்த தவக்காலத்தில் சிறப்பாக உங்கள் பணியாளர், பங்கு பணியாளர் என்ன பண்ணியிருப்பாங்க? நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும். நல்ல முறையில் நம்முடைய வாழ்க்கையை மீண்டும் தாறுமாறாக போன பாதை சரியான பாதையில் போக வேண்டும் என்று தவக்காலத்தில் நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்கு ஏற்பாடு செய்திருப்பார்கள். இப்படியாக அமெரிக்காவில் ஒரு சர்க்கஸில் இருந்த ஒருவர், அவர் பெயர் சார்ல்ஸ் பிளாண்டின். பல இடங்களில் பல சர்க்கஸில் பல விதமாக ஒரு கயிறை கட்டி இங்கிருந்து அங்கு நடப்பார். அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் செஞ்சார். ஆனால் எங்கே செஞ்சாலும் அவர் பிரபலமாகலை. அதனால் எதையாவது ஒன்று செஞ்சு பிரபலமாகணும் அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய நீர்வீழ்ச்சியில் ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கம் நீளமான நீர்வீழ்ச்சி கீழே விழுந்தால் ஒருத்தம் கூட உயிர் வாழ முடியாது, பிழைக்க முடியாது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணுறாரு? பயிற்சி எடுக்கின்றார். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நாமும் இந்த நிகழ்விலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல பயிற்சி எடுத்த பிறகு அவர் என்ன பண்ணுறாரு? உலகத்தில் இருக்கக்கூடிய அரசர்கள், அரசிகள், டியூக், டச்சஸ் என்று எல்லாரையும் வர வைக்கிறார். நான் கண்டிப்பாக இந்த முனையிலிருந்து அந்த முனை நயாகரா நீர்வீழ்ச்சியில் நான் இந்த முனையிலிருந்து அந்த முனை வரை கயரில் எந்த ஒரு பொருளும் இல்லாமல் என்னால் நடக்க முடியும் என்று சவால் விடுகிறார். காரணம், அவருக்கு முன்னால் நிறையா பேர் நடந்திருக்கிறாங்க, கீழே விழுந்திருக்கிறாங்க, முதலைகள் சாப்பிட்ருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு நிகழ்வை அவர் நடத்தி காட்டுகிறார். இப்போ எல்லாரும் ஆவலாக வந்து நிற்கிறாங்க. முதல்ல அவர் ஒரு பக்கத்துலேருந்து என்ன பண்ணுறாரு? அந்த பக்கம் நடந்து போகிறார். பரவாயில்லையே, நடந்து போயிட்டாரே அப்படிங்கும்போது அடுத்து என்ன பண்ணுறாரு? தள்ளு வண்டியை, ஒரு வீல் வச்ச தள்ளு வண்டியை ஒரு கயிறுலேருந்து இந்த ஒரு பக்கத்துலேருந்து எடுத்து அந்த பக்கம் கொண்டு போயிட்டார். அடுத்து என்ன பண்ணுறாரு? அதில் போய் அவர் உள்ள ஆம்லேட்லாம் போட்டு காமிக்கிறார். பரவாயில்ல, நல்ல திறமசாலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? கை தட்டுறாங்க. இப்போ அங்கேருந்து இங்கே வந்துட்டு இப்படி கேட்குறாரு, உங்களில் யாராவது என் மேலே நம்பிக்கை இருந்தால் இந்த தள்ளு வண்டிக்குள்ளே வந்து உட்காருங்க, நான் இங்கேருந்து அங்கே கொண்டு போய் உங்களை சேர்த்துட்றேன் அப்படின்றார். யாராவது வருவீங்களா? கீழே விழுந்தா என்னது? அப்பா நீ எப்படியாவது பொழைச்சிக்கிருவ, நாங்கள் விழுந்தா போயிடுவோம், முதல்ல சாப்பிட்ருவோம், முதல்ல எங்களை தான் முதல்ல சாப்பிடும் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க? யாருமே வரல. அந்த கூட்டத்தில் ஒரு பெண்மணி உள்ளே வர்ற மாதிரி சித்தரிக்கப்பட்டுள்ளது. அந்த பெண்மணி யாராக இருக்க முடியும்? அவங்க மனைவியா? சொல்லுங்க, மகளா? ஒரு சிலர் அப்படி சொல்லுவாங்க. ஒரு தாய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அவங்க தாய் தான் அந்த மகன் மீது நம்பிக்கை வைத்து முழுமையான நம்பிக்கையோடு என் மகன் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையில் என்ன பண்ணுறாங்க? இந்த இக்கரையிலிருந்து அக்கறை வரைக்கும் சென்று மீண்டுமாக இங்கு கொண்டு வருகிறார். ஆக அன்பிற்கினியவர்களே, இன்று இந்த ஒரு நம்பிக்கையைத்தான் நாமும் பற்றி கொண்டு வாழ வேண்டும். நம்பிக்கை கொண்டோன் பதற்றம் அடையான். இன்று நிறைய விஷயங்கள், நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் பதற்றம் அடையக்கூடியதாக இருக்கிறது. எனக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பில்லை என்ற சூழலில் உள்ளது. பல்வேறு சமூக வேறுபாடுகள் நம்மை பிரிக்கின்றது. நம்மை படைத்தவருக்கும் நம்மிடையே இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களுக்கும் வேறுபாடுகளை உருவாக்குகின்றன. இவற்றையெல்லாம் கடந்து ஆண்டவர் அன்றைய சமுதாயத்தில் மாற்றத்தை கொண்டு வந்தார். ஆண்டவர் இயேசு அவருக்கு இருந்த பல சவால்களை வெற்றி வீரராக இறுதி மூச்சு வரை ஏற்றுக்கொண்டார். நாமும் இன்று அதை ஆண்டவர் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்வோம். ஆக இன்றைய நாளில் என்னுடைய நம்பிக்கையின் நீளம், ஆழம், உயரம், அகலம் எப்படிப்பட்டது? ஆழமில்லாத நிலத்தில் யாருமே நீந்த முடியாது. அதுபோல என்னுடைய விசுவாசம் இருக்கிறதா? அல்லது என்னுடைய விசுவாசம் உண்மையிலே
ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து அதனுடைய நீள ஆழ உயரத்தை நினைத்து கடவுளுக்கு நான் நன்றி கூறுகின்றேன். இன்னும் வரக்கூடிய நாட்களில் நல்ல முயற்சி எடுத்து என்னுடைய நம்பிக்கையை புதுப்பித்து கடவுளின் உண்மையான சாட்சியாக வாழ்வேன் என்று இந்த பலியில் வேண்டுவோம். நாம் அனைவரும் கண்களை மூடி 2 நிமிடம் மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்நாளை தந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நம்மில் வாசம் செய்கின்றார். புனித அகஸ்தினார் சொல்வது போல, ஆண்டவர் என் இதயத்திற்கு அருகில் எனக்கு பக்கத்திலே இருக்கிறார், நான் தான் அவரை உணராமல் இருக்கின்றேன். அதுபோல அநேக நேரங்களில் நாம் ஆண்டவரை உணராமல் இருந்திருக்கின்றோம். கண் போன போக்கில் நம்முடைய விருப்பங்களுக்கு ஏற்ப நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளில் ஆண்டவர் இவற்றிலிருந்து மாற்றுப்பாதையாக, இவைகளிலிருந்து வித்தியாசம் உள்ளவராக, இவைகளிலிருந்து கடவுளின் சாட்சிகளாக வாழ்வதற்கு அழைப்பு விடுக்கின்றார். அந்த ஆண்டவரிடம் நம் குடும்பத்தை சமர்ப்பிப்போம், நம்முடைய தேவைகளை சமர்ப்பிப்போம். நம் ஒவ்வொருவருடைய உள்ளங்களை, உள்ளார்ந்த எண்ணங்களை நம்பிக்கைக்குரிய நம் ஆண்டவர் அறிவார். நம்முடைய மேடு பள்ளங்கள் என்று நாம் செய்த பாவங்கள் குற்றங்களை அவர் நினைவு கூறுவதில்லை. உங்களுடைய பாவங்கள் கருஞ்சிவப்பு போல இருந்தாலும் அவர் அவற்றை வெண்பனி போல மாற்றுகின்றார். அதற்குத்தான் அந்த நம்பிக்கை தேவை. அப்பேற்பட்ட ஆண்டவர் எண்ணில் குடிகொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த திவ்ய நற்கருணையில் அவருடைய உடலையும் இரத்தத்தையும் நான் பருகி அவராக மாறுவதற்கு ஆசைப்படும் பொழுது அவர் இன்னும் அருகாமையில் நம் பக்கத்திலே வருகிறார். சிறப்பாக இந்நாளில் நாம் எடுத்த முயற்சியை ஆசிர்வதிக்கின்றார். நல்ல தேவன் நம்மோடு வாசம் செய்ய ஆசைப்படுகிறார். வெகு தூரத்தில் இருக்கும் நம்மை கூட்டி அரவணைக்கின்றார். கிழக்கிலிருந்து மேற்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்திற்கு உங்கள் பாவம் இருந்தாலும் நான் மன்னிக்கிறேன் என்று சொல்கின்றார். கடவுளுடைய கோபம் 2-3 தலைமுறையினருக்கு, ஆனால் அவருடைய இரக்கமோ 1000 தலைமுறை இருக்கு. அந்த இரக்கத்தின் ஊற்று, நன்மையின் ஊற்று நமக்கு கிடைக்க ஒரு நிமிடம் ஜெபிப்போம். நம்முடைய பாவங்களை நினைவில் கொண்டு வருவோம். மன்னிக்கும் ஆண்டவரிடம் மன்னிப்பை கொடுப்போம். ஆண்டவர் இயேசு மன்னித்தார், அவரை தொடர்ந்து ஸ்தேவான் மன்னித்தார், அவரை தொடர்ந்து பல புனிதர்கள் மன்னித்தார்கள். இன்று நாமும் மன்னிக்க முடியாதவர்களை மன்னிப்பதற்கு நல்ல ஜெபத்தை ஆண்டவர் நம் உள்ளத்தில் தர இந்நாளில் வேண்டுவோம். உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக.